பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஓய்வு நாள் பாட தியானத்திற்கு அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். தேவனுடைய கிருபையினாலே இந்த 2026 ஆண்டின் 3ஆம் காலாண்டில் நாம் இருக்கிறோம். 1-2 கொரிந்தியர் நிருபங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நமக்குரிய பாடம் 9வது பாடம், அன்பால் உந்தப்பட்ட ஊழியம், லவ் ட்ரிவன் மினிஸ்ட்ரி என்ற தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் என்பதாகும். அன்பானவர்களே, நம்ம இதுவரைக்கும் 1 கொரிந்தியர் நிருபத்தில் கவனம் செலுத்தி படித்தோம், 8 பாடங்கள். இனிமேல் நாம் 2 கொரிந்தியர் நிருபத்தை படிக்க போகிறோம். இந்த வாரத்தில் 2 கொரிந்தியர் 1 மற்றும் 2ஆம் அதிகாரங்களில் நாம் கவனம் செலுத்த போகிறோம். இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிற 3 முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர் நிருபத்தின் சரித்திர பின்னணியை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது, அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் வெளிக்காட்டும் நற்பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மூணாவது, கிறிஸ்துவுக்காக நறுமணம் பரப்புதல் என்பது குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபத்தோடு படிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் ஓய்வு நாள் பாடத்திலிருந்து படிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படி, பேசும்படி, ஆண்டவரே, சபையாராகிய நாங்கள் எப்படி மாற வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறோ அப்படி மாற எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் அம்சம், 2 கொரிந்தியர் நிருபத்தின் சரித்திர பின்னணியை நாம் பார்க்க போகிறோம். கொரிந்து சபையின் பிரச்சனைகள் மிகவும் மோசமான நிலையை அடைந்தன. நமக்கு தெரியும், கொரிந்து சபை நிறைய பிரச்சனைகள் நிறைந்த சபை. பிரச்சனைக்குரிய நபர்களை பவுல் சந்திக்க வேண்டும் என்று மிகுந்த வேதனையுடன் விருப்பப்பட்டார். விருப்பம் இருந்துச்சு, ஆனால் வேதனையோடு விருப்பப்பட்டார். பாருங்கள், வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 2:1, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். பார்த்தீங்களா, நான் துக்கத்தோடு போகக்கூடாது, அப்போ அவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஒரு வேதனையோடு தான் அவர் விரும்பினார் அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே கண்டிப்பான கடிதம், சிவியர் லெட்டர் ஒன்றை எழுதி தீத்துவிடம் அவர் கொடுத்து அனுப்பினார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள் பாருங்கள். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஒரு நபரால் சபையில் மிகுந்த பிரச்சனை, அதான் துக்கம் உண்டாக்கினவன் சொல்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்கிறார். துக்கப்படுத்தினவன் யார்? ஒரு வேளை நம்ம 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நபர் தன்னுடைய தகப்பனின் மனைவியை வைத்திருக்கிறான் படித்தோமே, ஒருவேளை அந்த நபரோ, அல்லது பவுலை குறித்து, பவுலின் அப்போஸ்தல ஊழியத்தை குறித்து சந்தேகித்து அவதூறு பரப்பின ஒரு நபரோ, யாரோ ஒரு நபர், அவர்தான் துக்கம் உண்டாக்கினவராக இருக்கலாம் அப்படின்னு நாம் இங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள் பாருங்கள். அதனால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டு இருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை.
இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாப்படுகிறதுக்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு கண்டிப்பான கடிதம் எழுதினதை இங்கே நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். கொஞ்ச காலம் சென்ற பின்னர் பவுலும் தீத்துவும் கடைசியாக சந்தித்தனர். தீத்து அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர்றார். அந்த கண்டிப்பான கடிதத்தின் அடிப்படையில் சபையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், நல்ல ஒரு நேர்மறையான செல்வாக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நல்ல செய்திக்கு மறுமொழியாக, இன் ரெஸ்பான்ஸ் டு தி குட் நியூஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் டைட்டஸ் அபவுட் கொரிந்தியன்ஸ், கொரிந்தியரை பற்றி ஒரு நல்ல செய்தியை தீத்து வழியாக கேள்விப்பட்டாரே. கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பவுல் எழுதின நிருபம்தான் 2 கொரிந்தியர். சரிங்களா? இந்த 2 கொரிந்தியரில் மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்கின்றன. அதில் முதல் 7 அதிகாரங்கள் ஒப்புரவுக்கான வேண்டுகோள், a plea for reconciliation, எல்லாரும் ஒப்புரவாகணும் அப்படின்றத சொல்கிறார். 8-9 அதிகாரங்கள் யூதேயாவில் உள்ள சபையாருக்கு தர்ம பணம், அதாவது அன்பின் காணிக்கை கொண்டு செல்லும் திட்டத்தை பவுல் விவரிக்கிறார். a plea for cooperation, நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுன்றதை எழுதுகிறார் 8-9. 10 முதல் 13 அதிகாரங்களில் பவுல் தனது அப்போஸ்தல அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். a plea for appreciation and obedience to the word, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் என்று தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பை அவர் உறுதிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த நிருபத்தில் ஆறுதல் என்பது முக்கியமான வார்த்தை. 29 தடவை இந்த வார்த்தை இந்நிருபத்தில் இடம்பெறுகிறது. 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள், 4-5-6 வசனங்கள் ஆறுதல் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும். பாடு, உபத்திரவம் போன்ற வார்த்தைகளும் அடிக்கடி இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தில் வருகிறது. இந்த நிருபத்தில் பவுல் தனிப்பட்ட முறையில் இதயம் திறந்து தனது ஆழமான சந்தோஷங்களையும் துக்கங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் பட்டியல் போட்டு இருப்பார். 2 கொரிந்தியர் 11:25-28 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடுகள், துக்கங்கள், அவருடைய கவலை, சபைகளை குறித்த கவலை, இது எல்லாத்தையும் பவுல் எழுதி வைத்திருப்பார். கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களும், அப்பப்போ ஸ்டக்காகி வருது பிரதர், கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களும் மனிதர்கள் தானே. நாம் நம் உணர்வுகளை உண்மையாய் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி பார்த்தீங்கன்னா பவுல் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும், தன்னுடைய துக்கம், பாடுகள், கவலை, சந்தோஷம் எல்லாவற்றையும் அழகாக வெளிப்படுத்துகிறார். அதுதான் இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தில் அடங்கி இருக்கிறது. சரி, 2வது அம்சம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் வெளிக்காட்டும் நற்பண்புகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 1-2 அதிகாரங்கள் பல நற்பண்புகளை முக்கியப்படுத்துகிறது. பவுல் பட்ட பாடுகள், அவர் வெளிக்காட்டிய உண்மைத்தன்மை, நன்றி உணர்வு, சபைகளின் மீது காண்பித்த அக்கறை மற்றும் அன்பு என்று வரிசையாக குணக்கணிகளை நாம் பார்க்கிறோம். அதில் அந்த ஒரு சில நற்பண்புகளை நாம் பார்க்கலாமா? பாருங்களேன். நன்றி உணர்வு, தேங்க்ஸ் கிவிங். பவுலுடைய எல்லா நிருபங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வை அவர் அழகாக வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு நிருபத்தின் அந்த 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள்லேயே அந்த நன்றி உணர்வு வெளிப்படும்.
2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களில் நீங்கள் பாருங்கள். அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாடுகளில் பரலோகம் நம்மை பக்குவப்படுத்துகிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருப்பார். அதில் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 6 வசனம் பாருங்களேன். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நாங்கள் பாடுபடுறது நல்லது தான், நாங்கள் துன்பப்படுவது நல்லது தான். ஏனென்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் பட்ட பாடுகள் நிமித்தம் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறவர்களாக ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, ministry isn't about power or control, but about sharing in people's pain and pointing them to Christ. ஊழியம் என்பது அதிகாரம், கட்டுப்பாடு பண்ணுவது அப்படின்றது கிடையாது. மக்களுடைய வேதனையை பகிர்வதும் அந்த பாடுகள் நேரத்தில் கிறிஸ்துவை நோக்கி அவர்களை திருப்பதும் தான் ஊழியம். என்பானவர்களே, அதைத்தான் பவுல் செய்தார், அதைத்தான் நாம் செய்யும்படி அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். பாடுகளில் பெற்ற அனுபவத்தின் மூலம் பிறருக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக நம்மை மாற்றுவதால் அவருக்கு நன்றி, அந்த நன்றி உணர்வைத்தான் பவுல் வெளிப்படுத்துகிறார். ஒரு கஷ்டகாலத்தின் வழியாக, பாடுகளின் பாதை வழியாக தேவன் நம்மை கொண்டு செல்லும் பொழுது மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் அந்த பாடுகளின் பாதை என்றால் நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 1:4 பாருங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பார்த்தீங்களா, அந்த பாடுகள் துன்பங்களில் பவுல் புலம்பலை, அந்த பாடுகளில் ஆண்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார் அப்படின்னா எவ்வளோ நன்றி உணர்வோடு அதை எழுதியிருப்பார் அப்படின்னு பாருங்க. இம்மட்டும் தப்புவித்தவர் இனிமேலும் தப்புவிக்க வல்லவராதலால் அவருக்கு நன்றி அப்படின்னு அவர் சொல்ல வருகிறார். 2 கொரிந்தியர் 1:10 அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பாருங்களேன், இந்த மேற்சொன்ன வசனங்களில் பவுல் தேவனை எவ்விதமாக வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தை படித்து பாருங்கள். ஆங்காங்கே ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லியிருப்பார். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆங்காங்கே அவருடைய ஸ்தோத்திரத்தை நாம் பார்க்கலாம். மனதுருக்கம் உள்ள தேவன் நம்மையும் மனதுருக்கம் உள்ளவர்களாக ஆறுதல் செய்யும் தேவன் நம்மையும் ஆறுதல் செய்கிறவர்களாக மாற்றுகிறார். அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் கஷ்டம் பாடு துன்பங்களை அனுமதிக்கிறார்னு சொன்னால் அவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். ஏன் நாம் மற்றவர்களுக்கும் ஆறுதல் செய்கிறவர்களாக பக்கபலமாய் நிற்கிறவர்களாக நாம் மாறணும் என்று நம்மை மாற்றுவதற்காகத்தான் நமக்கு ஆண்டவர் இந்த பாடுகளின் பாதை அனுமதிக்கிறார். அப்போது இந்த பாடுகள் மத்தியில் நம் தேவனுடைய அன்பை ருசிக்கணும். தேவனுடைய அன்பை ருசித்து அந்த அன்பினால் பிறருக்கும் ஊழியத்தை நாம் செய்யணும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார். 2வது நற்பண்பு பாருங்க, தேவனை சார்ந்திருத்தல், டிபெண்டன்ஸ் ஆன் காட். இந்த அன்பினால் வெளிப்படக்கூடிய நற்பண்புகள் என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 1:8 முதல் 11 வசனங்களில் நம்ம கவனம் செலுத்துகிறோம். தேவனை சார்ந்திருப்பது எப்படின்னு. அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் மனித திறமையை அல்ல, தேவனின் வல்லமையை சார்ந்திருக்கும். ஹியூமன் பவரில் கிடையாது, ஹியூமன் எபிலிட்டியில் கிடையாது. டிவைன் பவரை இந்த அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் சார்ந்திருந்து செய்யும். 2 கொரிந்தியர் 1:9 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல், பார்த்தீங்களா, நம்பிக்கை எங்கள் மேலே கிடையாது.
மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். பார்த்தீங்களா? இப்போ தேவனை சார்ந்து ஊழியம் செய்தவர் பவுல். தேவனை சார்ந்திருக்கும் ஊழியன் தான் சந்திக்கும் ஆத்துமாக்கள் அவரையே சார்ந்திருக்கும்படி செய்வான். சில நேரங்களில் ஊழியத்தில் மக்கள் அந்த ஊழியர்களை பார்த்து அவரை ஹீரோவாக நினச்சிடுறாங்க. ஹீரோ வர்ஷிப் ஆயிடுது. அப்படி அல்ல. அன்பால் உந்தப்பட்டு ஊழியம் செய்கிற மனிதன் தன்னை அல்ல, தன்னை நம்பிராமல், தன்னுடைய திறமைகளை நம்பிராமல் தேவனையே சார்ந்திருப்பான். அந்த நபர் அந்த இன்னொரு நபரை தேவனிடம் வழி நடத்துவார், தேவனை சார்ந்திருக்கும்படி வழி நடத்துவார். அதைத்தான் பவுல் செய்தார். அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். அப்போ பாருங்கள், அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் செய்கிறவர் ஆண்டவர் சார்ந்திருப்பார், மற்றவர்களும் ஆண்டவரை சார்ந்திருக்கும்படி வழி நடத்துவார். மூன்றாவது நற்பண்பு, அன்பால் உந்தப்பட்ட ஊழியத்தில் வெளிப்படும் நற்பண்பு என்னென்னா கபடின்மை, திவ்ய உண்மை, சிம்பிளிசிட்டி அண்ட் சின்சியாரிட்டி. நம்ம அது 2 கொரிந்தியர் 1:12 15 முதல் 22 வசனங்களில் படிக்கிறோம். நீங்கள் வேதாகமத்தை திறந்து இந்த வசனங்கள் எல்லாம் நிதானமாக வாசித்து பாருங்கள். பவுல் திட்டமிட்டபடி கொரிந்துவுக்கு உடனடியாக போக முடியல. பயணத்திட்டங்கள் மாறின. பார்த்தீங்களா? இந்த பவுல் வரேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் மாத்துறாரு. சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றவில்லை அப்படின்னு கூட என்ன பண்ணாங்க, கொரிந்து சபையில் சிலர் பவுலை குறித்து தவறாக பேசினார்கள். சரிங்களா? அவருடைய உண்மைத்தன்மையை, பவுலின் உண்மைத்தன்மையை சிலர் சந்தேகித்தார்கள். 2 கொரிந்தியர் 1:15-16 வசனங்கள். நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடினால் உங்களுக்கு 2ஆந்தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர் வழியாக மக்கெதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கெதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும், உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாய் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். கொடுத்த வாக்குகளில் கிறிஸ்து உண்மை உள்ளவர் போல தாங்களும் உண்மை உள்ளவர்கள் என்று பவுல் உறுதிப்படுத்தினார். அதாவது பவுல் நான் கொரிந்து பட்டணத்துக்கு வர்றேன், உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் பயண திட்டங்கள் மாறி வேறு இடங்களுக்கு போயிட்டு அப்புறம் வர்றார். அதுக்குள்ளே சபையார் சிலர் பவுலை தவறாக சித்தரிக்க ஆரம்பித்து விட்டனர். ஆனால் ஆண்டோடைய ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தையில் உண்மையாக இருப்பார்கள் என்பதை பவுல் உறுதிப்படுத்துகிறார். பாருங்களேன், 2 கொரிந்தியர் 1:அதிகாரத்தில் 18-19 வசனங்கள். மேலே 15-16 இருக்குது, 18-19. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். இப்போ கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொன்னதை செய்கிறவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அதே மாதிரி தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறார். 20ஆம் வசனம் பாருங்கள். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போது கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றுவார், நாங்களும் நிறைவேற்றுவோம். நாங்கள் கொரிந்துக்கு வருவோம்னு சொல்லியிருக்கிறோமா, வருவோம் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். அதே மாதிரி அவர் போகவும் செய்தார். ஆனால் அதுக்குள்ள சிலர் அவரை குறித்து தவறாக பவுலை குறித்து பேசினார்கள். ஒருவேளை அந்த நபர் பவுலுக்கு துக்கம் உண்டாக்கி இருக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் பார்த்துள்ள துக்கம் உண்டாக்கினவன் அந்த நபராக கூட இருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். அன்பானவர்களே, இப்படி தொடர்ந்து நம்ம 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் படித்தோம் என்றால் அதில் தேவனை எப்படி பவுல் காட்டுகிறார் என்றால் ஸ்திரப்படுத்தும் தேவன், அபிஷேகம் பண்ணும் தேவன் மற்றும் முத்திரிக்கும் தேவன் என்றும் அவர் காட்டுகிறார். எங்கே அப்படின்னா 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 21-22 பார்த்தீங்கன்னா நமக்கு அது விளங்கும். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தும் தேவன்.
நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. பார்த்தீங்களா, அபிஷேகம் பண்ணும் தேவன். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். முத்திரிக்கும் தேவன். பாருங்களேன், அச்சாரம் போட்ட தேவன் அப்படியே செய்வார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். பார்த்தீங்களா, இந்த வசனங்களை படித்தேன் நான் உங்களோடு கூட. எங்களை கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி நம்ம அபிஷேகம் பண்ணினவர், அதாவது ஆவியினால் நிரப்பினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து அவருடைய ஆவியினால் நமக்கு முத்திரை போட்டு நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அச்சாரம்னு என்ன? டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் பேமெண்ட், முன்பணம் கொடுத்துட்டாங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய தொகை வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வீட்டுக்கு அட்வான்ஸ் ஒரு 5000 கொடுத்துருக்குறோம் அப்படின்னா மீதி பணத்தை கொடுத்துருவோம். அது நம்முடைய உள்ளங்களில் ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார். என்ன அர்த்தம்? ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார்னா பின்னாடி பெரிய பிளெஸ்ஸிங் வரப்போகுது, அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது, நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்க போகிறது. ஆகவே ஆவியானவர் கொண்டு நமக்கு அச்சாரம் அருளப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் தந்திரம் பண்ணாது, வஞ்சனை செய்யாது, மாறாக உண்மையும் நேர்மையுமாய் செயல்படும். அதாவது ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு பவுல் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் ஆமைன் என்று இருக்கிறது. கிறிஸ்து சொன்னதை நிறைவேற்றுவார். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். ஆவியானவரால் நம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆகவே நமக்குள்ள தந்திரம், வஞ்சனை, ஏமாற்று இதெல்லாம் இருக்காது. சொன்ன வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே ஆவியை பெற்றவர்கள் உண்மையும் நேர்மையுமாய் செயல்படுவார்கள். அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். பாருங்களேன், 4வது நற்பண்பு மன்னிப்பும் மறு இணைப்பும், forgiveness and reconciliation. 2 Corinthians 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். திருச்சபையில் தவறினவரை, ஒருத்தர் சபையில் தவறிடுறாரு ஏதோ ஒரு விஷயத்தில், அவரை மன்னித்து மறுபடியும் சேர்த்து கொள்ள பவுல் அழைக்கிறார். அந்த நபர் அவதூறாக பேசினவராக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்களை சந்தேகப்படுகிறவராக இருக்கலாம். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, பாருங்களேன் 2 Corinthians 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஏன்னா அவர் துக்கம் அடைஞ்சிட்டார், துக்கப்பட்டு விட்டார் தன்னுடைய தவறை குறித்து. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். பாருங்களேன், ஒருத்தர் தவறிட்டார்னா நம்ம பேச மாட்டோம், ஒரு தோத்திரம் கூட சொல்ல மாட்டோம். அதுவே அவருக்கு என்ன உண்டாக்கும்? துக்கத்தை, வேதனை உண்டாக்கும். போதும் அப்படின்றார். அவர் இன்னும் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடி அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அன்பினால் உந்தப்பட்ட திருச்சபையானது தண்டனை அல்லது பழிவாங்குதலை அல்ல, மாறாக ஒப்புரவாகுதலை நாடும். சரிங்களா? மன்னிப்பு, மறு இணைப்பு, மன்னித்து மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு பவுல் இங்கே எழுதுகிறார். கிறிஸ்துவும் தம் ஜீவனை கொடுத்தார். எதற்காக? நம்முடைய பாவ மன்னிப்புக்காக. பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்துவின் மூலமாக பிதா நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மன்னியாமையின் ஆவிக்கு சபையில் இடம் கொடுத்தால் அது சபையை நாசப்படுத்தும். சரிங்களா? 2 Corinthians 2:11. இந்த சூழலில்தான், இந்த கான்டெக்ஸ்டில் தான் பவுல் சொல்கிறாரு, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் என்ன பண்ணுவான்? இப்படி ஒருவருக்கொருவர் சபைக்குள்ளேயே பகை கசப்பை தக்க வைத்து சபையை பிரித்து விடுவான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மன்னிச்சிருவோம், மறுபடியும் ஐக்கியப்படுவோம் என்பதை அவர் சொல்லுகிறார். அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் உடைந்த உறவுகளை கிருபை மற்றும் இரக்கத்துடன் சீர் செய்ய வகை தேடும். பார்த்தீங்களா? அந்த அன்பால் உந்தப்பட்ட ஊழியத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள், ஒருத்தர் ஒருத்தர் மன்னிப்பார்கள்.
உடைந்த உறவுகளை சீர் செய்ய தேவனுடைய கிருபை தேடுவார்கள், இரக்கமாய் செயல்படுவார்கள். மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, the weak can never forgive. Forgiveness is the characteristic of the strong அப்படின்னு சொல்கிறார். பலவீனர்கள் ஒருபோதும் மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியாதவன் பலவீனன். மன்னித்தல் என்பது பலவான்களின் நற்குணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா, நம்ம சில நேரத்தில் பெருமையை நினைக்கிறோம், நான் மன்னிக்கவே இல்லையே, நான் அவங்ககிட்ட பேசி இவ்வளவு நாளாச்சு அப்படின்னு பெருமையை நினைக்கிறோம். அதை நம்ம ஸ்ட்ரென்த்து நினைக்கிறோம். ஆக்சுவலி அது இட் இஸ் அ வீக்னஸ், அது பலவீனம். மன்னிக்கிறவர்கள் தான் உண்மையிலே பலவான்கள். பாருங்களேன், கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அது ஒரு தோல்வி போல் தெரிஞ்சு, அவர் சிலுவையில் மரித்தது ஒரு பலவீனமாக தெரிந்தது. ஆனால் அவர் மன்னிச்சார பாருங்கள், பிதாவை இவர்களை மன்னியும். அதான் அவருடைய ஸ்ட்ரென்த், அதான் நம்முடைய பலனாகவும் இருக்க வேண்டும். அப்போ 3 முக்கிய அம்சங்கள் இந்த பாடத்தில். சபையின் பின்னணி பார்த்தோம், 2 கொரிந்தியருடைய பின்னணியை பார்த்தோம். 2வது, அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் வெளிக்காட்டும் நற்பண்புகள் பார்த்தோம். 3வது, கிறிஸ்துவுக்காக நறுமணம் பரப்புதல். நம்ம இதை 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களில் படிக்கிறோம். நம்ம இடையில இந்த வசனங்களை பார்க்கலாம். நல் வாசனை ஒருவரை இழுக்கும். பாருங்களேன், நல்ல கமகமன்னு வாசனை வருதுன்னா அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே இழுக்கும், அப்படி தானே? துர்வாசனை ஒருவரை துரத்தும், ஐயோன்னு ஓடுவோம். கெட்ட வாசனை நம்மை துரத்தி விடும். நல் வாசனை நல் உணர்வுகளை தூண்டும், பழைய நினைவுகளையும் மலரச் செய்யும். இதே மாதிரி நான் அங்கே சாப்பிட்டேன், இந்த மாதிரி ஒரு நல்ல வாசனை வரும்பொழுது நான் அங்கே வெளிநாட்டில் இருந்தேன், அவங்க வீட்டில் சாப்பிட்டேன், இவங்க வீட்டில் சாப்பிட்டேன்னு இந்த பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வரும். அது சென்ட்டுனாலும் சரி, சாப்பாடுனாலும் சரி, எதுனாலும் சரி. அன்பானவர்களே, அந்த வாசனையை பற்றி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் பேசுகிறார். வாசனை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசரிப்பு கூடாரம் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆசரிப்பு கூடாரம் நறுமண தூபத்தால் நிறைந்தது. ஆசாரியர்கள், அரசர்கள் நறுமண தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டனர். பாருங்களேன், அந்த பொன் தூபபீடம், பரிசுத்தலத்தில் இருந்த பொன் தூபபீடம், அதில் நறுமண சாம்பிராணிலாம் போடப்பட்டது. ஆசாரியர்கள், அரசர்கள் மீது நறுமண தைலம் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அப்போது இந்த நறுமணம் என்பது 133ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அதில் ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் அவன் தாடியில் வடிகிறதும் அப்படின்னு படிக்கிறோம், பார்த்தீங்களா? அப்போது ஆசாரியர்கள், அரசர்கள், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு வரும்பொழுது நறுமண தைலம். இறந்து போன அரசர்களுக்கும் என்ன பண்ணாங்க? இந்த நறுமண தைலமெல்லாம் பூசினாங்க. இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்படும் பொழுதும் பாருங்களேன், அந்த யோசேப்பு, அரிமத்திய ஊரனான யோசேப்பு, நிக்கோதேமு, இவங்களாம் என்ன பண்ணாங்க? நறுமண தைலம், கந்தவர்க்கம் இதெல்லாம் போட்டாங்க. ரோமாபுரியிலும் பல பாடுகள் பட்டு போர் புரிந்து வெற்றி பெற்ற சக்கரவர்த்திகள், ரோம ராயர்கள் வெற்றி பவனி வரும்போது, அந்த ஜெயிச்சுட்டு வரும்போது நறுமணம் பரப்பும் நல் வாசனை அங்கே காணப்பட்டது. அந்த வெற்றியின் ஆர்ப்பரிப்பில் நறுமணமான ஒரு சூழ்நிலை இருக்குமா. அதை பவுல் சபைக்கு ஒப்பிடுகிறார். அன்பானவர்களே, நாமும் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம். மாபெரும் போராட்டம் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரப்போகிறது. தேவனின் சபையும் பல பாடுகளை அவருக்காக இந்த உலகில் பட்டாலும், சத்தியத்தை நிமித்தம் பல பாடுகள் பட்டாலும், அவரது சத்திய சுவிசேஷத்தை பரப்பும் ஊழியத்தின் மூலம் நாமும் நமது வாழ்வும் அவரது மகிமைக்காக நறுமணம் பரப்ப வேண்டும். இந்த உலகத்தில் நாம் இருக்கிறது சபையாக, கிறிஸ்தவ சபையாக, கிறிஸ்தவ குடும்பமாக, ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக இருப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தின்படி வாழ்ந்து
ஆண்டோட நாமத்தின் மகிமைக்கென்று நறுமணம் பரப்ப வேண்டும். 2 கொரிந்தியர் 2:14 பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நிறைய இடத்துல பவுல் சொல்லுவார். நன்றி உணர்வு வெளிப்படுத்துவார். நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஊழியத்தில், வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற, இப்போ நாங்கள் போகிற இடத்துலலாம் கிறிஸ்துவின் அறிவை குறித்த வாசனையை பரப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறார். எலன் ஒயிட் அம்மையார் எழுதுவாங்க காஸ்பல் ஒர்க்கர்ஸ் புத்தகத்தில், wherever Paul went he carried the atmosphere of heaven. பவுல் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அந்த பரலோக சூழலை அவர் சுமந்து கொண்டு சென்றார் அப்படின்னு எழுதுவாங்க. பார்த்தீங்களா, அதாங்க நறுமணம் பரப்புதல். நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா நாம் போகிற இடத்துல நம்மால் மக்கள் சந்தோஷப்படுறாங்களா, அல்லது நம்ம போனோன்னா அங்கே சண்டை ஏற்படுதா, பிரிவினை ஏற்படுதா? யோசித்து பாருங்கள். நாம் வருவதை மக்கள் விரும்புகிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா? சரிங்களா, அதாங்க நம்ம நல்வாசனை பரப்புகிறோமா துர்வாசனை பரப்புகிறோமா என்பதற்கான அடையாளம். நறுமணம் வீட்டை நிரப்புவது போல நம் ஊழியம் மக்களை கிறிஸ்துவண்டை ஈர்க்க வேண்டும். யோவான் 12:3 படிக்கிறோம், அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பார்த்தீங்களா, அவள் தைலத்தை ஊற்றினா வீடு முழுவதும் வாசனை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம சபைக்குள்ளே மட்டுமல்ல, சமுதாயத்திலும், வேலை செய்கிற இடம், எல்லா இடத்திலும் நறுமணம் பரப்புகிறவர்களாக தேவனுடைய மகிமைக்கென்று நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 2:15 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் நறுமணம் பரப்பும் தைலம் போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அப்படி இருக்கிறோமா? கடைசி நாட்களில் நம் கிறிஸ்தவ ஜீவியம் அநேகருக்கு மாற்றம் கொண்டு வர வேண்டும், மாறாக நாற்றம் கொண்டு வந்து விடக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அன்னை தெரேசா செய்த அன்பின் ஊழியம், அன்பால் உந்தப்பட்ட ஊழியம், திருமணமே பண்ணிக்காம ஒரு டீச்சராக இருந்த அம்மா தேவனுடைய நடத்துதலால் தன்னுடைய நாடு ஆஸ்திரியா நாட்டை விட்டுட்டு இந்தியாவுக்கு, கல்கத்தாவுக்கு வந்து இந்தியாவிலேயே மிக மோசமான ஒரு நகரம், பெருநகரம் என்றால் கல்கத்தா தான். கல்கத்தா போல சுத்தமில்லாத நாற்றம் பிடித்த நகரம் எதுவும் இருக்காது. இப்போவே அது அவ்வளோ நாற்றம் பிடிச்சது. அன்பானவர்களே, அப்போ அந்த அம்மா வந்தப்போ எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். குப்பையில் கிடந்த குழந்தைகள், தொழுநோய், அதான் குஷ்டரோகம், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், தெருவில் கிடந்தவங்க, வித்தியாசம் பார்க்காம யாருனாலும் சரி, எந்த மதமோ எந்த இனமோ யாருனாலும் சரி வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் அவங்க புண்ணை தொடச்சி அவங்கள தூக்கி தொட்டு தனக்கு கிடைத்த நோபல் பரிசு கொடுக்கும் பொழுது பெரிய விருந்து வைப்பாங்க, பார்ட்டி வைப்பாங்க. அதில் கூட அந்த அம்மா அந்த பார்ட்டிக்கு செலவழிக்கிற பணத்தை கொடுத்துருங்க, நான் எவ்வளோ ஏழை பிள்ளைகளுக்கு அதை உணவாக்கி விடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பார்த்தீங்களா, பெயர் புகழை விரும்பாத ஒரு பெண்மணி. இந்த அம்மா இறந்த அதே ஆண்டில் தான் பிரின்சஸ் டயானா என்ற இளவரசி, இங்கிலாந்தின் இளவரசி, அந்த அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் செத்தாங்க. அன்பானவர்களே, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம யாரை பேசுகிறோம் பிரபலமாக? ஆக்னஸ் என்ற அன்னை தெரேசாவை தான். ஏன் தெரியுமா? அன்பால் உந்தப்பட்ட ஊழியத்தை அந்த அம்மா செய்தாங்க. நம்ம செய்கிற ஊழியத்தை தேவனுடைய அன்பினால் நிறைந்தவர்களாக செய்வோம் என்றால் அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அநேகருக்கு அது பக்தி விருத்தியும் உண்டாக்கும். அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் நம்முடைய தனிப்பட்ட இலக்காக, நம்முடைய குடும்பத்தின் இலக்காக, நம்முடைய திருச்சபையின் இலக்காக மாறட்டும். நம்ம ஒப்படைப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தரக்கூடிய நல்ல பாடங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் எங்கள் கிறிஸ்தவ வாழ்வின்
நிரந்தர அனுபவமாக இந்த உலகில் இருக்க மட்டும் விளங்கட்டும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.